ஓம் ஸ்ரீ சத்குரு ஞான வள்ளலே சரணம். சத்குருவே சரணம். என் அன்பின் பிள்ளையே, இப்பொழுது நீ இந்த பதிவை தாமதிக்காமல் கேள். நீ கேட்கும் இந்த நிமிடமே உன் மிகப்பெரிய வேண்டுதல் பலித்து விட்டது. அந்த வேண்டுதல் இதுவரையிலும் ஒன்றும் நடக்காமலே இருந்ததே, எப்படி நடக்கப் போகிறது என்று ஆச்சரியத்தில் என்னை கேட்கின்றாய் அல்லவா? நான் தான் உன் கர்ம வினையினை தாண்டி உனக்கான அதிசயத்தை தருவேன் என்று சொன்னேனே. இந்த அப்பன் இருக்கும்போது உனக்கு இனி எத்துணை துன்பங்கள் வந்தாலும் அத்துணை துன்பத்தையும் விரட்டியடித்து விட்டு உன் வாழ்க்கையில் மிக பெரும் வெற்றியை கொண்டு வருவது நானாகத்தான் இருப்பேன் என்று சொன்னேனே. அதன் பிறகும் ஏன் இங்கு சற்றும் யோசிக்கிறாய்? சற்றும் தாமதிக்காமல் கேள். நீ ஆச்சரியப்படத்தான் போகிறாய். நீண்ட நாளாக மனதிற்குள் ஒளித்து வைத்திருந்த ஆசை, யாருக்கும் தெரியாமல் இந்த காரியம் எப்படி நடக்கும் என்று யோசித்து கொண்டிருந்தாய். உன் சிந்தனைகளை தாண்டி உன் மனதிற்குள் இந்த அப்பன் இருப்பதை நீ மறந்து விட்டாயா கண்ணே? குழப்பங்களும் காயங்களும் அடிமேல் அடி வைத்தாலும் இங்கு அடி விழுந்து கொண்டுதான் இருக்கின்றது. எழவே முடியவில்லையே என்று கண்ணீரோடு என்னை நோக்கி கதறிக்கொண்டு இருக்கின்றாய். நீ மனதிற்குள் இருந்து அழுது கொண்டிருந்ததும் புழுங்கிக் கொண்டு இருந்ததும் எனக்கு தெரியாமலும் புரியாமலும் இருந்து விடுமா என எத்துணை சோகங்கள் உன்னை நோக்கி வந்தாலும் அத்துணையும் நான் உனக்கு தெளிவாக்கி உன் வீட்டிற்குள்ளே அடியெடுத்து வைத்து உன் பிரச்சனைகள் அத்தனையும் தீர்த்து நீ கேட்ட விஷயத்தோடும் நீ கேட்ட உதவியோடும் அல்லவா உன்னை நோக்கி வந்து இருக்கின்றேன். சோகம் சோகம் என்று நீ மூளையில் உட்கார்ந்ததெல்லாம் போதும், எழுந்து வெளியே வா. தடைகளை தாண்டி ஜெயிக்கப் போவது நீதானே என்று உறுதியாக இருக்கின்றாய். அப்படி இருக்கும்போது அந்த வைராக்கியத்தை நீ செயல்படுத்திக் கொள் என்று தானே சொல்கிறேன். யாருக்காக வாழ்கின்றாய்? யாருக்காக எதை விட்டு கொடுக்கின்றாய்? உன் முடிவினை மற்றவர்களுக்காக விட்டு கொடுத்து உன் வாழ்க்கையை இழந்ததெல்லாம் போதும் என் கண்ணின் மணியே. உன் வாழ்க்கையை உனக்கான வாழ்க்கையாக மாற்றுவதற்கு இன்னும் நேரம் அமையவில்லையோ? எத்தனையோ சோகத்திலும் நீ உன்னை மட்டும்தான் இழந்து இருக்கின்றாய். உன்னை சுற்றியுள்ளவர்கள் உன் ஆசைக்கும் வாழ்க்கைக்கும் இங்கு மதிப்பே கொடுக்கவில்லை. நீ மட்டும்தான் மற்றவர்களை பற்றி யோசித்து கொண்டு இருக்கின்றாய். நான் சொல்வது என்ன? உனக்கான சந்தோஷத்தை தேடு என்றுதான். அதற்காக தேடுகிறேன் என்ற நினைப்பினில் நீ அலைந்து திரிந்து கொண்டு இருக்க வேண்டாம். உனக்கு எது பிடிக்கும் என்று முதலில் யோசித்துப்பார். சின்ன சின்ன விஷயங்களில் அவ்வளவு பெரிய சந்தோஷம் ஒளிந்திருக்கின்றது. அந்த சந்தோஷத்தை நீ அனுபவிக்க கற்றுக்கொள். அதை விட்டு கவலையை மட்டும் தேடிக்கொண்டு இருக்காதே. யாரோ ஒருவருக்காக உன் வாழ்க்கையை தொலைத்ததெல்லாம் போதும். மிஞ்சியது கண்ணீர் மட்டும்தானே உன் வாழ்க்கையில். எத்தனை விடியல் வந்தாலும் உனக்கான விடியல் மட்டும் இன்னும் வந்து சேரவில்லை என்று தானே யோசித்து கொண்டு இருக்கின்றாய். அந்த விடியலை நோக்கி பயணத்தில் இந்த அப்பனின் கைகளை கெட்டியாக கரம் பற்றிக்கொள். நிச்சயம் உனக்கு நல்லதை மட்டுமே நான் நடத்தி வைப்பேன். வெற்றி செய்திக்காக காத்திருக்கும் என் தங்க பிள்ளையே, உன் நீண்ட நாள் வேண்டுதலை பலிக்கச் செய்வதற்கு வந்து இருக்கின்றேன். இந்த கேட்கும் இந்த கணமே என்னை நோக்கி உன் கைகள் இங்கு கையெடுத்து கும்பிடுகின்றது. அப்படி இருக்கும்போது நான் உனக்கான விஷயத்தை எப்படி மறைப்பேன் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய். சதா நேரமும் இந்த கணக்கம்பட்டியானின் காளிமுத்துவின் பேரை மட்டுமே உன் வாய்கள் முணுமுணுத்து கொண்டு இருக்கின்றது. என் நாமத்தை மட்டுமே உன் வாய்கள் இங்கு முணுமுணுத்து கொண்டு இருக்கின்றது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் எப்படி கண்ணின் மணியே என் அன்பின் பிரியத்தை மறந்து விடுவேன் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய். உன்னை சுற்றி உள்ளவர்கள் வீழ்த்துவதற்கு எத்தனை விஷயத்தை கையில் எடுத்திருக்கலாம். எப்படியாவது உன்னை கீழே தள்ளிவிட்டு உன் இடத்தை பிடிக்க வேண்டும் என்று அவர்கள் அங்கு ஆரவாரம் செய்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் அதற்கு நான் சற்றும் இடம் கொடுக்க போவதே இல்லை.
எல்லா விஷயத்திலும் எல்லா நேரத்திலும் என் பிள்ளைகளின் கனவை நினைவாக்குவதற்கு இந்த அப்பன் கணக்கம்பட்டியான் நான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதில் மட்டும் நீ தெளிவாகவே இருந்து கொள். வருவதுவெல்லாம் வந்து விட்டு போகட்டும், ஆடுவோர் ஆட்டம் எல்லாம் ஆடிவிட்டு போகட்டும். நீ கேட்டது கேட்டபடியே நிறைவேற்றுவதற்கு நான் வந்து இருக்கின்றேன். மனதில் நீண்ட நாள் கேட்டதை நான் எப்படி மறைப்பேன் என் கண்ணின் மணியே? நான் செவிசாய்த்து விட்டேன் உன் வாழ்க்கைக்கு. வாழ்க வளமுடன்.